அனைவருக்கும் வணக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போன்ஸ் ரொட்டேட் ஹார்ட் டைப் வார்ம் அப் அப்படி இருக்கும். ஹார்ட் டைப்னா எல்லாம் கொஞ்சம் கடுமையாக பயிற்சிகள் இருக்கும். ஸோ பிள்ளைலாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனேவும் தோல் பயிற்சி வந்தனே ஃபர்ஸ்ட் எடுத்து தோல் பயிற்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ கையை பாருங்க, இப்படி முழுசா தேய்க்கணும். கை தோல் பயிற்சி ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி, இந்த சைடு ஃபுல்லாக தேய்ச்சி, பின்னுக்கு பேக் சைடு தேய்ச்சி, வயிறு ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி, ஃபர்ஸ்ட் பேக் சைடு தேய்ச்சிட்டு காலுக்கு இப்படி ஃபுல்லாக எடுத்து தோல் பயிற்சி. ஏன்னா தோலை நம்ம சுறுசுறு பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்து அதே தோல் பயிற்சி ஃபுல்லா தேய்ச்சிக்க. முகத்துக்கு இப்படி, முகத்துக்கு ஃபுல்லா இப்படி ஃபுல்லா சைடு எல்லாம் முகத்துக்கு. ஓகேங்களா? பின்னுக்கு கழுத்துக்கு அந்த மாதிரி, கழுத்துக்கு தலைக்கு வந்து லேசா கோரி விடணும், காது லேசா தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி ஃபுல்லா தேய்ச்சி முடிச்சிட்டோம்னா தோல் பயிற்சி முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கணுக்கால் பயிற்சி. கணுக்கால் பயிற்சி அந்த காலை பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலை வந்து முன்னுக்கு தூக்கி இறக்கணும். 1 2 3 4. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்படியே காலை வந்து முன்னாடி அப்படியே 1 2 3 4. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து காலை சைடுல இப்படி வச்சுக்கிட்டு காலை சைடு 1 2 3 4. ஓகே, அடுத்தது ரொட்டேட் பண்ணுங்க காலை இப்படி 1 2 3. அதே மாதிரி ஆப்போசிட்ல 1 2 3. ஓகேங்க, கணுக்கால் பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் பயிற்சி. முழங்கால் பயிற்சியில காலை மடக்கி வச்சுக்கிட்டு இப்படி 1 பாருங்க, சைட்ல வச்சு இது 1 2 3. ஓகேங்களா? அதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இந்த மொழியை வந்து நேரா வச்சு இப்போ ரொட்டேட் பண்ணி எந்திரிக்கணும். 1 2 3. அப்படியே ஆப்போசிட்ல அது மாதிரி 1 2 3. ஓகே, முழங்கால் பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொடை பயிற்சி. தொடைக்கு வந்து என்ன செய்யணும் பாருங்க. இப்ப இது 1. இப்ப 1 சொன்னா 2 எப்பவுமே பண்ணாதே 1. ஓகேங்களா? 1 2 3. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும். நம்ம இது 1, காலை வந்து இப்படி தூக்கி சுத்தி நிக்கணும். 2 3. ஓகேங்க. அடுத்த பயிற்சி வந்து பட்டர்ஃப்ளை பண்றது. நம்ம பாருங்க எப்படின்ட்டு. ஸோ இப்படி உட்காந்துக்கணும் நம்ம. ஸோ காலை வந்து இப்படி நேரா வச்சுக்கிங்க, ஃபுல்லா இப்படி வச்சுக்கிங்க. காலை ஃபுல்லா வச்சுக்கிட்டு கீழே இப்படி ஃபுல்லா இப்படி பண்ணணும். நம்ம எடுத்து ஃபுல்லா இப்படி மேலே கீழே ஃபுல்லா அடிச்சோம். தரையை கீழே தொட்டு வரணும் இப்படி. ஸோ தரை இங்க தொடணும், இந்த தரை இங்க தொடணும். அதே ரூல்ஸ் இங்க இந்த மாதிரி பயிற்சியில. ஸோ நல்லா காலை இழுத்து வச்சு இப்படி பிடிச்சி வைக்கணும். ஃபுல்லா இப்படி ஃபுல்லா தொட்டு வச்சிங்கன்னா ஸோ பட்டர்ஃப்ளை வந்து பயிற்சி முடிஞ்சுது. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பெடலிங் பார்க்க போறோம். பெடலிங் வந்து பாருங்க, ஃபுல்லா வச்சுக்கிறோம். காலை ஃபுல்லா இப்படி கீழே உட்காரணும் இப்படி ஃபுல்லா. அதாவது இந்த கால் இப்படி நேரா இருக்கணும், இது இப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். மூட்டு வளையக்கூடாது, மேலே இப்படி தூக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபுல்லா மடக்க போறோம். இதை ஃபுல்லா கீழே இடிக்க போறோம். கீழே தொட்டி எந்திரிச்சு மறுபடியும் தொட போறோம். அதே ரூல்ஸ் இந்த கால்லையும். ஓகேங்களா? சேம் ரூல்ஸ். இது மாதிரி ஃபுல்லா எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? இதை 1 கவுண்டிங் அப்படின்னா இதான் 1 போயிட்டு வந்தா இதை 1. இப்ப 2 அப்படின்னா இப்படி போயிட்டு வந்தாதான் 2. ஓகேங்களா? இப்ப 3 அப்படின்னா போயிட்டு வந்தா 3. ஓகேங்க. அடுத்த பயிற்சி வந்து லெக் ஓப்பன். லெக் ஓப்பன் வந்து கொஞ்சம் ஹார்ட் மோட்ல வரும். எல்லாமே கொஞ்சம் பார்த்து கரெக்டா பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். பாருங்க, காலை அப்படி அகலமா வச்சுக்கிங்க. எல்லாமே வச்சுக்கிட்டு காலை கொஞ்சமா இழுத்துட்டு போங்க. இப்படியும் புதிங்காலை ஊண்டி ஃபுல்லா கீழே உட்கார வைங்க. ஓகேங்களா? ஃபுல்லா இப்படி உட்கார வச்சிங்கன்னா இப்படி ஃபுல்லா உட்காந்துக்குவோம். ஃபுல்லா காலை வந்து விரிச்சு வைக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது வந்து லெக் ஓப்பன் டைப். ஓகேங்க. தொடை பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடுப்பு பயிற்சி. இந்த இடுப்பு பாருங்க. இப்ப இந்த முட்டியை மடக்காம, முடிஞ்ச அளவுக்கு மடக்காம ட்ரை பண்ணுங்க. முடியும். 1 2 3 4. ஓகேங்களா? அப்படி பேக் சைடு இது 1 2 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைடு அது மாதிரி 1 2 3. ஓகேங்க. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணு. காலை கொஞ்சம் அகலமா வச்சு ரொட்டேட் 1 2 3. ஸோ இடுப்பு வந்து அடுத்த பயிற்சி வந்து பாருங்க, கை இப்படி நேரம் வச்சுக்கிங்க. ஃபுல்லா இதை இப்படி ரொட்டேட் பண்ணி ஃபுல்லா கொண்டு வரணும். இப்படி ஃபுல்லா எடுத்து இது 1 2 3 4. ஓகேங்களா? இது அப்படியே ஆப்போசிட். இது அப்படி பண்ணி அப்படியே ஆப்போசிட் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி 1 2 3
4. ஓகேங்களா? ஸோ நல்லா இப்படி கீழே குனிஞ்சு பெண்ட் பண்ணி ஃபுல்லா இப்படி வளைஞ்சு இப்படி நேரா போய் மறுபடியும் சுத்தி இப்படி வரணும். ஃபுல்லா கழுத்து வந்து ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டு ஃபுல்லா வரணும். ஓகேங்க. இது வந்து இடுப்பு பயிற்சியில இருக்கு. இடுப்பு பயிற்சி முடிஞ்சிருச்சு. ஓகேங்க. தோள்பட்டை பயிற்சி அடுத்தது. தோள்பட்டை பயிற்சி நான் கையை பாருங்க நேரா வச்சுட்டு 1 2 3 ஓகேங்களா? அப்படியே பேக் சைடு அப்படியே ஃப்ரண்ட் பேக் சைடு 1 2 3 ஓகேங்களா? இப்ப கையை வந்து கிராஸ் பண்ணும் 1 2 3. இப்ப பேக் சைடு இப்படி நீங்க தொட்டு வந்தீங்கன்னா ஓகே பெஸ்ட். இப்படி 1 2 3 ஓகேங்களா? ஓகேங்க. இதான் தோள்பட்டை பயிற்சி முடிஞ்சிருச்சு. ஓகேங்க. அடுத்த பயிற்சி வந்து கை மூட்டு பயிற்சி. கை மூட்டு பயிற்சின்னு பாருங்க. கை நேரம் வச்சுக்கிங்க இப்படி ஃபுல்லா கோட் வச்சுக்கிங்க ஃபுல்லா ஓகேங்களா? வச்சுக்கிட்டு இப்படி சுத்தணும் ஃபர்ஸ்ட். ஓகேப்பா 1 2 3 ஓகேங்களா? இந்த மாதிரி சுத்திட்டு அப்படியே ஆப்போசிட்ல 1 2 3 ஓகே. கை போயிட்டு பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கை மணிக்கட்டு பயிற்சி. மூட்டு முடிஞ்சு மணிக்கட்டுக்கு வந்திருக்கு நேரா. மணிக்கட்டு பயிற்சி வந்து பாருங்க 2 விரலும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது 2 மணிக்கட்டும் ஒரே மாதிரி சுத்தணும். தெரியுதா? நல்லா கவனமா பாருங்க. ஓகே. சில பேர் இப்படி சுத்துவாங்க. இப்படி இல்லாம இப்படி நேரா சுத்தணும். அப்படி ஆப்போசிட். இது கொஞ்சம் கஷ்டம். லைட்டா கொஞ்சம் பார்த்து கரெக்டா சுத்திக்கிங்க எடுத்து. கை மூட்டு பயிற்சி அதாவது கை மணிக்கட்டு பயிற்சி முடிஞ்சிருச்சு. ஓகேங்க. நெக்ஸ்ட் விரலுக்கு பயிற்சி. விரலுக்கு பயிற்சி வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இழுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இப்படி ஃபுல்லா விரல பூரா இழுத்து விட்டு ஃபுல்லா இழுத்த பிறகு ரொட்டேட் பண்ணணும். விரல ஒவ்வொரு விரல ரொட்டேட் பண்ணணும். இப்படி ஃபுல்லா ரொட்டேட் பண்ணணும். ஃபுல்லா எடுத்து ஒவ்வொரு விரலவா இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் எல்லா பயிற்சி முடிக்கிறது. கரெக்டா கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும். ஒத்துறணும் ஃபுல்லா எடுத்து 4 5 6 7 ஓகேங்களா? இப்படி ஃபுல்லா உதருங்க முடிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்து பயிற்சி. கழுத்து பயிற்சி வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்து 1 இவ்வளவு கை வச்சுக்கிங்க. கொஞ்சம் grip பண்ணி நிற்க முடியும் நம்மளால. ஓகேப்பா 1 2 3 4 5 ஓகேங்களா? கழுத்து பயிற்சி. நெக்ஸ்ட் வந்து இந்த தலையை வந்து கழுத்தை மேல கீழே கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு மேல பாருங்க. இப்படி முடிஞ்ச அளவுக்கு கீழே பாருங்க. 1 2 3 4 ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணும் ஃபுல்லா இப்படி 1 2 3 4 ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் ரொட்டேட் 1 2 3 4. இப்படி கழுத்தை சுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் கிருகிருன்னு வருது, லைட் அப்படியே ஷேக் பண்றீங்க அப்படின்னா லேசா தலையை எப்படி 2 பக்கம் தட்டி விடுங்க. தட்டி விட்டு லேசா இப்படி ஷேக் பண்ணி விடுங்க. சரியா போயிடும். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாடை பயிற்சி. அடுத்து வந்து கழுத்து முடிஞ்சோன்னா அடுத்து நம்ம வாய் இருக்கு. வாய் பயிற்சி அதாவது தாடை பயிற்சி சொல்லுவோம். தாடையை வந்து வாய் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிங்க ஃபுல்லா. இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வாய் இப்படி திறந்து இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஃபுல்லா எவ்வளவு முடியுமோ நம்ம ஆர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபுல்லா திறந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லா மூடணும். ஓகேங்க. பாருங்க இப்ப 1 2 3 ஓகேங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி தாடையை வந்து லெஃப்ட் ரைட்னு கொண்டு வரணும். ஃபுல்லா ஃபுல்லா பாருங்க இப்ப 2 3 4 ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் தாடை வந்து ஆட்டணும். ஏன்னா தாடை ஆட்டும் போது நம்ம காது சைட்லாம் ஃபுல்லா மசில்ஸ் நல்லா டைட் ஆகும். ஓகேங்க. அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸ் பயிற்சி. அதாவது இந்த தாடையை வந்து முன்னுக்கு வச்சுட்டு பின்னுக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? அதாவது முன்ன வச்சு பின்னு கொண்டு போகணும். ஓகே பாருங்க இப்ப நாடியை மடிச்சுக்கிங்க எப்பயும் போல 1 ஓகேங்க. தாடை மட்டும் முன்ன போயிட்டு பின்ன வரணும். ஓகேங்க. அடுத்த பயிற்சி வந்து தாடை வந்து ரொட்டேட் பண்ணும். ஃபுல்லா எடுத்து நம்ம ஆப்போசிட் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணும். மறுபடியும் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணும். ஓகேங்க. தாடை அதே மாதிரி பாருங்க வச்சுக்கிட்டு ஓகேங்க. ரைட். இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூக்கு பயிற்சி. இந்த மூக்குக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முதல் இந்த விரல வச்சு முனி லேசா அமுக்கி இப்படி இப்படி லேசா அப்படி ஒரு அமுக்கு அமுக்கி விட்டு இந்த நாடி சுத்தி கையை இப்படி பாருங்க. இப்படி எந்த நீட் இருக்கு எந்த கரெக்டா பாத்துக்கிங்க எடுத்து. ஓகேங்களா? நாடி சுத்தி இந்த மூக்குல அடைச்சு ஓகேங்க. மறுபடியும் பாருங்க இப்ப ஓகேங்க. இப்ப நாடி சுத்தி எப்படின்னா நம்ம இந்த பக்கம் மூக்கு அடைச்சுக்கிட்டு
இந்த பக்கம் மூக்கை வந்து ரைட் பக்கம் மூக்குச்சை இழுத்த பக்கத்தை அடைச்சு மறுபடியும் வெளியே விடணும். இப்ப வெளியே விட்ட பக்கம் இழுத்து அடைச்சு ஆப்போசிட் பக்கம் வந்து வெளியே விடணும். ஓகேங்களா? ரைட். இப்படி ஒரு மூச்சு பயிற்சிகள் இருக்கு. ஸோ இதை நம்ம பிளே வரும்போது பிளேயர் சொல்லி அனுப்பிச்சு விடுறேன். அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸுகளும் கரெக்டாக பண்ணுங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காது பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம காதை இப்படி நேரம் இப்படி வச்சுக்கிட்டு மேல கீழே பண்ணி 1 2 3 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம காதை இப்படி சைடுல இப்படி கொண்டு வரணும். இப்படி சைடு பண்ணோம் மேல கீழே. இப்ப இந்த சைடு வெட்டிக்கலாம் ஹரிசாண்டலா பண்ணும். இப்ப நம்ம ரெடி 1 2 3 4 5. ஓகேங்க, பண்ணியாச்சா? அடுத்து வந்து காதை வந்து ரொட்டேட் பண்ணும் ஃபுல்லா எடுத்து 1 2 3 4. இப்ப அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4. ஓகேங்க. இப்ப இந்த உள்ளம் பல்லம் இருக்கு பாத்தீங்களா, உள்ளங்கை பல்லம், அதை வந்து காதுக்கு நேரம் இப்படி வச்சுக்கிட்டு ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணி வெளியே விடணும். 1 2 3 4 5. ஓகேங்க, ரைட். இப்போ வந்து காது பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்ணுக்கு பயிற்சி. ஃபர்ஸ்ட் கண்ணை வந்து லெஃப்ட் ரைட்டு கொண்டு போகணும். அதாவது கண்ணு முழுச தெரியாத கையில செஞ்சு காட்டுறேன் நானே. ஸோ பாருங்க, இந்த இப்ப 1 இந்த மாதிரி ஃபுல்லா கண்ணு மட்டும் போயிட்டு இப்படி வரணும். ஓகேங்களா? கண்ணு மட்டும் இந்த சைடு ஆப்போசிட் ரெண்டு பக்கம் போயிட்டு அதாவது இந்த மாதிரி இது கை வச்சுக்கணும்படி இந்த மாதிரி ஃபுல்லா கண்ணு இப்படிட்டு 1. ஓகேங்களா? ரைட். இப்ப மேல கீழே 1 2 3 4. இப்ப சைடு பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரொட்டேட் பண்ணணும் ஃபுல்லா எடுத்து 1 2 3 4. அப்படி ஆப்போசிட்ல 1 2 3 4. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணை வந்து இறுக்கி மூடணும் ஃபுல்லா. அடுத்தது 1 2 3 4 5. நெக்ஸ்ட் புடிச்சு விடணும் இப்படி 1 2 3 4. ஓகேங்க. அடுத்த பயிற்சி வந்து கண்ணுக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ கண்ணை இப்படி நேரா வச்சுக்கிங்க. பாருங்க, இப்ப கண்ணை வந்து இப்படி போயிட்டு இந்த மாதிரி ஓகேங்களா? ஃபுல்லா இப்படி கண்ணை வந்து இப்படி சுத்தி வளைச்சு கொண்டுக்கு வரணும். ஸோ உங்களுக்கு சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால கையில செஞ்சு காட்டுறேன் நானு. நீங்க கையை வச்சுக்கிட்டு கரெக்டா இப்படி தலையிலா இப்படி 8 போட்டு வைக்கணும். இன்ஃபினிட்டி சொல்லுவது நம்ம. ஓகேங்களா? ரைட். அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா நம்ம அலை வரிசையில வந்து கண்ணை மூவ்மெண்ட் பண்ணணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி ஒரு கோடு. ஓகேங்களா? மறுபடியும் அதே மாதிரி கோடு இழுத்து இதே மாதிரி மறுபடியும் ஆப்போசிட் இந்த மாதிரி அப்படியே கோடு இழுத்து. ஓகேங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெறும் கண்ணில் பார்க்க மாதிரி தான். ஓகேங்க. இப்படி ஹெட்டை வந்து ஆட்டாம செய்யாம நேரா ஸ்ட்ரைட்டா வச்சு ஃபுல்லா மூவ் பண்ணுங்க. ஓகேங்க. கண் பயிற்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நெற்றி பயிற்சி. இந்த நெற்றியை பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்படி இந்த சைடு 2 விரல வச்சுக்கிட்டு சைடு வச்சுக்கிட்டு இப்படி 1 2 3. அப்படியே ஆப்போசிட்ல 1 2 3. ஓகே, நெற்றி பயிற்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா முடி பயிற்சி. இந்த முடியை வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்படி லேசா புடிச்சு விட்டா போதும். இப்படி இந்த மாதிரி லேசா இப்படி புடிச்சு விட்டா சரியா போயிடும். அங்கங்க லேசா சுத்தி. ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தலைப்பயிற்சி. தலையை வந்து லேசா நம்ம இப்படி தட்டி விடுங்க ஃபுல்லா. ஓகேங்களா? இப்படி சுத்தி இப்படி கரெக்டா ஆப்போசிட் கை இருக்கணும். இந்த பக்கம் கை இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம் நேரா இப்படி கை இருக்கணும் சைடா. ஓகேங்களா? ரைட். தலைப்பயிற்சி ஃபுல்லா தட்டி விட்டுட்டு நேரா தலைக்கு மேல வச்சு கை வச்சு உள்ளங்கை வச்சு நேரம் இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிங்க. ஓகேங்க. தலைப்பயிற்சி முடிஞ்சிச்சு. அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட். அதாவது கையை ஊண்டி நேரம் நிற்கணும். அவ்வளோதான். பாருங்க இப்போ. ரைட். பாருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா நார்மல் புஷ்அப். பாருங்க, இப்போ கை நேரம் வச்சுக்கணும். இப்படி கை வந்து பாத்தீங்கன்னா இப்படி போகக்கூடாது. கை இது தப்பான முறை. பாருங்க, இப்ப கை வந்து இப்படி போனா தப்பு. ஓகேங்களா? கை வந்து உள்ள இப்படி வரணும். ஓகேப்பா? கை வந்து இந்த மாதிரி எல்போ வந்து இப்படி உள்ள இப்படி வரணும். இதுதான் சரியான முறை. ஸோ பாருங்க, இப்ப இருக்கா அப்படின்னா 1 2 3 4 5. ஓகேப்பா? இந்த மாதிரி செஞ்சு பழகிக்கிங்க. ஓகேப்பா? அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா நக்கிள் புஷ்அப்.
நக்கிள் புஷ்அப்ல கை வந்து எப்படி பொசிஷன் பண்ணா இப்படி இந்த மாதிரி வச்சு நக்கிள் புஷ்அப் இருக்கணும். எல்போ வந்து உள்ள போயிட்டு வரணும். ஸோ இப்படி போகக்கூடாது. எந்த புஷ்அப்புமே எல்போ இப்படி போகக்கூடாது. இப்படித்தான் வரணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நக்கிள் புஷ்அப் கை வச்சுக்கிங்க. பாருங்க, கை வச்சுக்கணும். ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிட்டு கையை ஸ்ட்ரென்த் நல்லா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 1 2 3 4 5. ஓகேங்க. இந்த மாதிரி புஷ்அப் பண்ணி பழகிக்கிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர்ல வச்சு புஷ்அப் பண்ண போறோம். பாருங்க, அதாவது ஃபிங்கர் வச்சுக்கணும் இப்படி, அதாவது 5 விரல் இப்படி ஃபுல்லா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி. அதே மாதிரி எல்போ வந்து உள்ள 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. அடுத்த பயிற்சி வந்து எல்போ புஷ்அப். எல்போ புஷ்அப்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு புஷ்அப் பண்ணணும். நம்ம பாருங்க, இப்ப கை இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். ஓகேங்களா? இதையும் 1 2 3 4 5 6. உடம்பு வந்து இப்படி மேல தூக்க கூடாது, இப்படி கீழே இறக்க கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா வச்சு தான் பண்ணணும். எந்த ஒரு புஷ்அப்புமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் உடம்பு எல்லாமே. ஓகேங்களா? ஸ்ட்ரைட். ஓகே. ஓகேங்க. அடுத்த பயிற்சி வந்து டால்பின் புஷ்அப். டால்பின் புஷ்அப்னா ஒரு மீன் மாதிரி, டால்பின் மாதிரி இப்படி போயிட்டு வரணும் நம்ம உடம்பு வந்து. ஓகேங்களா? பாருங்க, இப்ப உடம்பு வந்து சும்மா கேஷுவலா வச்சுக்கிங்க எப்பயும் போல, நார்மல் புஷ்அப் மாதிரி கையெல்லாம் இருக்கட்டும். அதாவது உடம்பு வந்து இப்படி போயிட்டு இப்படி மேலே வரணும். ஓகேங்களா? ரைட். ஓகே. பாருங்க, இப்ப இந்த பாத்துக்கிங்க, போயிட்டு இப்படி ஃபுல்லா 5 6 7 8 9 10. ஓகேங்க. இதே டால்பின் புஷ்அப். இந்த மாதிரி அலைவரிசையில உடம்பு வந்து மூவ் பண்ணி போயிட்டு வரணும். ஓகேங்க. அடுத்து வந்து ஆர்ச் புஷ்அப். ஆர்ச் புஷ்அப் வந்து நம்ம இப்படி பண்ண போறோம். அதாவது கை நேரம் வச்சுக்கிட்டு இப்படி இந்த சைடா போயிட்டு வரணும். ஓகேங்க. பாருங்க, இப்ப நல்லா கை நல்லா லாங்க வச்சுக்கிங்க. பாருங்க, இப்ப கை 2 பக்கம் இப்படி இருக்கணும். அதாவது கை 2 பக்கவாட்டுல இருக்கணும் கை எல்லாமே. ஓகேங்க. ரைட். பாருங்க, இப்ப 1 அப்படி எந்திரிச்சு இந்த பக்கம் 2 அப்படி எந்திரிச்சு 3. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்படி 5. ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிந்து புஷ்அப். கை வச்சுக்கிங்க இப்படி. ஓகேங்களா? ஸோ கையை வச்சுக்கிட்டு பாருங்க, இப்படி உள்ள போயிட்டு, அதாவது இது 1 2 3 4 5. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அப்டமல் ட்ரைனிங், வயிற்று பகுதிக்கு. ஸோ இது வந்து 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி பாட்டிக்கிங்க. ஓகேங்க. ஒரு பனானா ஷேப்ல இருக்கும் உடம்பு. பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பாட்டிக்கிங்க. உடம்பு இப்படி நடுங்கும். ஸோ நல்லா கவர் பண்ணி நல்லா உட்காந்துக்கிங்க. 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேங்க. அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா சிட்டப். பாருங்க, இது நல்லா வயிற்று பகுதிக்கு போடணும் நம்ம. ஓகேங்களா? ரைட். 1 2 3 4 5. அடுத்து பாத்தீங்கன்னா அப்டமல் ட்ரைனிங். ஸோ புஷ்அப் பொசிஷன் உட்காந்துக்கிங்க. பாருங்க, 1 2 3 4 5. ஓகேங்க. அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா முதுகு தண்டுக்கு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி 30 செகண்ட் வச்சுக்கிங்க உடம்ப. அவ்வளவு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்க. இந்த பயிற்சியும் முதுகு தண்டுக்கு பயிற்சி. ஆனால் ஹோல்ட் பண்ணி 30 செகண்ட் வச்சுக்கிங்க. ஓகேங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணி 30 செகண்ட் வச்சுக்கிங்க. அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ். ஸோ புல்லப்ஸ் வந்து எப்படி பண்றோம்னு பாருங்க. ஓகேங்களா? ரைட். அதாவது கம்பி நேரம் பிடிச்சிக்கணும், உடம்பு வந்து கீழே இப்படி தொங்கணும். அது எல்போ வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பாருங்க, இப்படி உடம்பு நேரா இருக்கணும், மடக்கி வச்சு எடுக்க கூடாது. எல்போ வந்து இப்படி நேரா இருக்கணும். ஓகேங்களா? ரைட். ஓகே. கால் மேல தூக்கிங்க, அதாவது கால் வந்து நேரா இப்படி இருக்கணும். ஸோ எங்களுக்குள்ள கொஞ்சம் கம்பி இவ்வளவுதான் இருக்கு, அதனால நம்ம காலை வந்து லென்த்தா போவோம். காலை மடக்கி வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா? வீட்டுல லென்த்தா இருந்தா பாரு நல்லா இருக்கும். ஓகேங்க. ரைட். கால் வந்து நீளமா இருக்கணும். ஓகேங்க. ரைட். மொழியை ஊண்டக்கூடாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப 1
இப்படி மேல வரைக்கும் வந்துட்டு அப்படி கீழே வரணும். இப்படி ஃபுல்லா வரணும் கீழே வரைக்கும். ஓகே, இதே 1. ஓகேங்களா, ரைட். ஓகே, இந்த மாதிரி 10 பண்ணணும். 2 3 ஓகேங்களா, 4 5 6 7 8 9 10. ஓகேங்க, இந்த மாதிரி புல்லப்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் எல்லாமே முக்கியமா இருக்கு. அதை மிலிட்ரி ஆர்மி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா புல்லப்ஸ் எடுத்தாத்தே நம்மளால அவ்வளவு வரப்பு உள்ளுக்கு கெயின் பண்ண முடியும். ஓகேங்க, ரைட். ஓகே, பயிற்சி பண்ணிக்கிங்க. அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா தம்பிள்ஸ் பயிற்சி. ஸோ பாருங்க, இப்ப இந்த மாதிரி பண்ணுவாங்க. 1 2 3 4 பாருங்க, மறுபடியும் 1 2 3 4. ஓகேங்களா, சைட்ல பாருங்க. இப்ப இந்த மாதிரி 1 2 3. ஸோ உங்க பார்வை வந்து நீங்க நேரா பாத்துக்கீங்க. 2 3 4 5. ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட் 1 2 3 4 5. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பயிற்சி வந்து இந்த மாதிரி 1 2 3 4 5. ஓகேங்களா, ரைட். பாருங்க, சைட்ல பாத்தீங்க எப்படி போயிட்டு வருது. 1 2. எல்போ வந்து இப்படி நேரா இருக்கணும். இப்படி கிராஸா இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிங்க எல்போவை. ஓகேங்களா, இப்படி நேரா போயிட்டு வாங்க. 2 3. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கையிலையும் பாருங்க, எல்போ நேரா இருக்கு. இப்படி நேரா வச்சு 1 2 3 4 5. ஓகேங்களா, ரைட். அடுத்த பயிற்சி பாருங்க, பின்னுக்கு சைட்ல இப்படி இந்த மாதிரி பாருங்க, ஃபுல்லா கீழே ஒட்டி வச்சு இந்த மாதிரி 1 2 3 4 5 6. கை வந்து மேல ஸ்ட்ரெயிட்டா பண்ணிக்கிங்க. மேல ஸ்ட்ரெயிட்டா தூக்குற மாதிரி 7 8 9 10. ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி இந்த பயிற்சி பாருங்க, மேல கை இருக்கு. இந்த மாதிரி 1 ஃபுல்லா மேல, காதுக்கு மேல ஸ்ட்ரெயிட்டா மேல இருக்கணும். 2 3 4 5. ஓகேங்க, அடுத்த பயிற்சி வந்து இப்படி பண்ணணும். 1 2 3 4 5. சைடுல பாத்துக்கிங்க எப்படின்னு. இந்த மாதிரி 1 2 3. ஓகேங்களா, ரைட். ஓகே, அடுத்து வந்து மணிக்கட்டு சுத்தணும். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 1 2 3 4 5. அடுத்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா லெக் ஃபிங்கர் ட்ரைனிங். ஸோ பாருங்க எப்படின்ட்டு. விரல நல்லா இழுத்து விட்டுருங்க. ஃபுல்லா எல்லா விரலையுமே கால் விரல ஃபுல்லா இழுத்து விடுங்க. எல்லா விரலையுமே இழுத்து விடுங்க. இழுத்து விட்ட பிறகு கால் விரல பிடிச்சி சுத்துங்க. இப்படி இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்து சுத்தி விடுங்க. எல்லாத்தையுமே எடுத்து. ஓகேங்களா, ரைட். எல்லா விரலையுமே எடுத்து சுத்தி விடுங்க. எடுத்து சுத்தி விட்டு ஃபுல்லா மடக்கி விட்டுருங்க. எடுத்து. ஓகேங்க, ஓகேங்க. நம்ம இந்த ஹார்ட் டைப், ஈஸி டைப், நார்மல் டைப் எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம. ஸோ பார்த்து முடிச்சு இந்த மாதிரி பயிற்சி பண்ணி எல்லாமே நல்லா இருப்போம். ஓகே.